மாத்தளை பொது வைத்தியசாலையின் மகப்பேற்று சிகிச்சை பிரிவு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவிக்கின்றது. குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்கள் தமது பணிகளை மேற்கொள்வதற்கு தாதியர்களால் இடையூறு ஏற்படுத்தப்படுவதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சங்கத்தின் மத்திய செயற்குழு உறுப்பினர் டாக்டர் நலிந்த ஹேரத் கூறியுள்ளார். இதனால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கர்ப்பிணி தாய்மார் கண்டி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதேவேளை மகப்பேற்று சிகிச்சை பிரிவின் நடவடிக்கைகள் வழமை போன்று இடம்பெறுவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் சமன் ரத்னபிரியா குறிப்பிட்டுள்ளார். குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்கள் தமது பணிகளை முன்னெடுப்பதற்கு மகப்பேற்று சிகிச்சை பிரிவுக்குள் பிரவேசிப்பதற்கு தாதியர்கள் இடமளிப்பதில்லை என அரசு குடும்ப நல சுகாதார சேவை சங்கத்தின் தலைவர் தேவிகா குடித்துவக்கு குறிப்பிட்டார். இந்த விடயம் தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக வைத்தியசாலையின் பணிப்பாளரை தொடர்பு கொள்ள மேற்கொள்ளப்பட்ட முயற்சி பயனளிக்கவில்லை.